சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம் நிறைய போய்கிட்டு கூட்டணி தொடர்ச்சியா நிறைய பேர் வரப்போறாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து நிறைய தலைவர்கள் மாநில முதல்வர்களா தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு ஆரம்பிக்கல சார்? முதல் தொகுதி பங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல் எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அண்ணா திமுக சேர்ந்தாலும் சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யும் சார். அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சீட்டை வந்து சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சு, கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணி எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம்.